श्रीमान् वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி ஸ்தோத்திர கிரந்தத்தில் 48வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவம். இதிலேயும் சுவாமி தேசிகன் ஸ்ரீ சூக்திகளின் பெருமைகளையே பேசுகிறார். யதிராஜருடைய சூக்திகளின் பெருமையை ஆழங்கால் பட்டு அதை அனுபவித்து அதனுடைய பெருமைகளை பறைசாற்றுகிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் விதவிதமாக, ஆச்சரியமாக, அத்தியுதமாக அதனுடைய ஃபேக்ட் அவர் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, அதனுடைய உண்மை நிலையை தெரிவிக்கிறார். 48வது ஸ்லோகம். பிரதிகலமிக பிரத்யக்தத்வாவலோகன தீபிகாஹ யதி பரிபிருட கிரந்தாஸ்சிந்தாம் நிரந்தரயந்தினஹ अकलुषपरज्ञानौत्सुक्यक्षुधातुरदुर्दशा परिणतफलप्रत्याशीत फले ग्रहि सुग्रहाः प्रतिकलमिह प्रत्यक्तत्वावलोकनदीपिकाः यति परिभृटग्रन्थाश्चिन्तां निरन्तरयन्तिनः अकलुषपरज्ञानौत्सुक्यक्षुधातुरदुर्दशा परिणतफलप्रत्याशीत फले ग्रहि सुग्रहाः. அதாவது ஜீவாத்மாவை சிலர் ஜடஸ்வரூபன் என்கிறார், சிலர் ஜடஸ்வரூபன் என்று தெரிவிக்கிறார்கள் ஜீவாத்மாவை. அது இல்லாமல் வேறு சிலர் ஜீவாத்மாவை விபு என்றும், சிலர் அவரவர் உடலளவுதான் இருப்பான் என்றும், சிலர் ஜீவன் என தனித்துவர்த்தம் கிடையாது, அவன் பிரம்மமே ஆவான் என்றும் பற்பல வகைகளாக கூறுவர். எல்லாமே வேதத்துக்கு தவறானது, விருத்தமானது. ஜீவாத்மா அறிவுடையவன், அறிவின் வடிவினன், ஞானஸ்வரூபி, அணுவானவன், பரமாத்மாவிட வேறுபட்டவன், அவனுக்கு என்றும் சேஷபூதன், அடிமையானவன் என்பன போன்றவை வேத கோட்பாடுகளாகும். அதே மாதிரி பரமாத்மாவையும் நிர்குணன், எந்த குணமும் அவனுக்கு கிடையாது என்பர் சிலர். பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூவரை விட மேம்பட்டவன் அந்த பிரம்மன் பரமாத்மா என்பர் சிலர். பரமாத்மானு தனித்து யாரும் கிடையாது என்பர் வேறு சிலர். இந்த இருவரை பற்றியும், அதாவது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவை பற்றியும் வேதத்தில் சொல்லியுள்ளபடி வேத அர்த்தங்களை புரிந்து கொண்டு உண்மையான தத்துவத்தை அறிவதற்கு யதிஸ்ரேஷ்டருடைய நூல்கள் விளக்குகளாக உள்ளன. நமக்கு மிக பசித்த ஒருவன் உணவு கிடைக்காமல் வாடும்போது அவன் சமீபத்தில் கையால் எட்டி பறிக்க வல்ல பழங்களை கொண்ட மரம் ஒன்று இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு அவன் அந்த பழங்களை உண்டு எப்படி மகிழ்வான். அதுபோல அறிவு வேட்கை கொண்டவனுடைய விருப்பத்தை எதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள் நிறைவேற்றுகிறது. மேன்மேலும் இடைவிடாது படிக்க ஆவலாயிருக்கிறது, ருச்சியாயிருக்கிறது, தத்துவங்களை கிறிஸ்டல் கிளியராக புரிய வைக்கிறது. வேதத்தின்படி, ஸ்ருதி வாக்கியங்களின்படி, ஒன்றுக்கொன்று முரணாகாதபடி இப்படி அவர் ஸ்ரீசூக்திகளின் பெருமையை தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகங்களில் ஸ்ரீ ராமதேசிகாச்சார் தெரிவிக்கிறது, ஸ்ரீ பாஷ்யகாருடைய கிரந்தங்கள் ஜீவாத்மா பரமாத்மா இவர்களை பற்றிய உண்மை பொருள்களை நன்கு அறிவிக்க வல்லது, அறிவிக்க கூடியது, அறிவிக்க நமக்கு விளக்கு போல காட்டி கொடுக்கிறது. பாஷ்யகாருடைய கிரந்தங்கள் ஜீவாத்மா எது பரமாத்மா எது அவற்றுடைய உண்மை பொருள்களை வேதத்தின்படி ஜீவன் ஒரு செயலை செய்யும் தன்மை உடையவன் என்றும், ஆனால் அந்த தன்மையும் பரமாத்மாவால் வருவதே என்றும், அவன் அறிவை உடையவன் என்றும், அறிவின் வடிவமாக உள்ளவன் என்றும், அணுவாயிருப்பவன் என்றும், பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவன் என்றும், அந்த பரமாத்மாவுக்கு என்றுமே அடிமையாயிருப்பவன் என்றும், இன்னும் இத்தகைய பல்வேறு உண்மைகளை எடுத்து காட்டும் தீபங்கள் போன்று இருப்பது
ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள். இதே போல பரமாத்மாவை பற்றியும் அவை நன்கு விளக்குகிறது. பிற மதத்தினர் என்ன சொல்கிறார்? பரமாத்மாவின் ஸ்வரூபம் முதலியவற்றை தனக்கு தோன்றியவாறு திரித்து கூறி மக்களின் மனத்தை கலக்கிவிட்டனர். அவர்களுள் சில ஆஸ்திகர்கள் பிற மதத்தினர் செய்த சூது, அந்த சூழ்ச்சியை கண்டுவிட்டனர். அவர்கள் பரமாத்மாவை பற்றிய உண்மை அறிவை எந்த விதமான கலக்கத்திற்கும் இடமில்லாமல் நாம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு அதை பெறுவதற்கு முடியாமல் மிக வருந்தி நின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஸ்ரீசூக்திகள் பரமாத்மாவை பற்றிய உண்மைகளை கையில் கனி போல காட்டி அவர்களின் துன்ப நிலையை போக்குகிறது. இந்த ஸ்ரீசுக்திகள் அறிவு வேட்கை கொண்டு வருந்துபவனுக்கு மிக பயன்படுகிறது. மிகுந்த பசி உடைய ஒருவன் உணவை பெற முடியாது வருந்தும் போது அருகில் கனிந்த பழங்கள் குலுங்கும் ஒரு மரம் எட்டி பறிக்கும்படி இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதுபோல எம்பெருமானின் ஸ்வரூபம், திருமேனி, கல்யாண குணங்கள் முதலியவற்றால் அவன் பரிபூர்ணன் என்றும் எல்லா தேவருக்கும் தலைவன் என்றும் சேத்தன அச்சேதனங்களை சரீரமாக கொண்டவன் என்றும் எங்கும் நிறைந்துள்ளவன் என்றும் பிராட்டியை வெறுகணமும் பிரியாது நிற்பவன் என்றும் அவளுடன் சேர்ந்தே சேத்தனர்களுக்கு உபாயமும் பலனாகவும் நிற்பவன் என்றும் இப்படி இத்தகைய சித்தாந்த கொள்கைகளையெல்லாம் மிக மிக தெளிவாக காட்டுகிறது ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள். அவை எப்பொழுதும் நம்மை இடைவிடாது சிந்தித்து சுவைத்து அனுபவிக்குமாறு செய்கிறது ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள். இப்படி ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த 48வது ஸ்லோகம். பிரதிகலமிக பிரத்யக் தத்வாவலோகன தீபிகா யதி பரிபிருட கிரந்தாச்சிந்தாம் நிரந்தரயந்தினः அகலுஷபரஜானௌத்சுக்யச்சுதாதுர துர்தசா பரிணதபல பிரத்யாசீதத் பலே கிரகி சுக்ரஹா. இந்த இடத்துல அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம், எளிமையான வியாக்கியானம், டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய தெளிவுரை, ரெண்டுமே ஆச்சரியமான விஷயங்கள். இதிலும் இந்த ஸ்லோகத்திலும் ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகளின் பெருமைகளையே பேசுகிறார். அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் பிரத்யக் தத்துவம். பிரத்யக் தத்துவங்கிறது ஜீவன், அந்த ஜீவர்களை பற்றிய உண்மை, அந்த பிரத்யக் தத்துவமான ஜீவர்களை பற்றிய உண்மை அறிவை கைவிளக்கு போல காட்டுகிறது. ஜீவன் ஒன்றில்லை, ஜீவன் ரொம்ப நிறைய இருக்கு. அனேன ஜீவேன ஆத்மா. ஜீவர்கள் பலர், அணுஸ்வரூபம் உடையவர்கள். தனது தர்மபூத ஞானத்தினால் பிற இடங்களுக்கு பரவும் தன்மை உடையவர்கள், பிற இடங்களை அறியும் தன்மை உடையவர்கள். ஜீவர்களின் ஸ்வரூபம் ஞானமயமானது, தர்மபூத ஞானத்தை தன் குணமாக உடையது. பிற மதத்தினர் சொல்லும் ஒரே ஜீவன்தான் என்றும் பிரம்மமே அவித்யினால் ஜீவனாக தோன்றுகிறது என்றும் வேதத்திற்கு விருத்தமான கொள்கையாகும். ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு. ஜீவன் பரமாத்மாவுக்கு இயற்கையாகவே சேஷன், தாசன், பரதந்திரன். ஜீவன் கர்த்தா, செயலை செய்பவன். செயல் புரியும் தன்மையும் பரமனால் வருவது, அவன் சங்கல்பத்தால் வருவது. இவன் பக்தி பிரபத்திகளை செய்து ஞான விகாசத்தை பெறுகிறான். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய முக்குணங்களும் பிரகிருத்தியினுடையது, ஜீவனுடையவது அல்ல. இதுபோல ஜீவனை பற்றிய உண்மைகளை உடையவரின் ஸ்ரீசூக்திகள் நன்கு எடுத்து காட்டுகிறது நமக்கு. பிற மதவாதிகள் ஆத்மாவை பற்றிய உண்மைக்கு புறம்பாக திரித்து கூறுவதை கேட்டு கலங்கி அவர்களுக்கு உண்மையை தெரிவிப்பது, தத்துவத்தை தெரிவிப்பது, யார் உபதேசிப்பர் என்கிற அறிவு பசி அவர்களுக்கு ஏற்பட்டது. வயிற்றுப்பசி ஏற்பட்டவனுக்கு அருகிலுள்ள பழமரங்கள் இனிய பழங்களை தந்து வயிற்றுப்பசியை போக்குவது போல இவருடைய ஸ்ரீசுக்திகள் தத்துவங்களின் உண்மை நிலையை உணர்த்தி அறிவு பசியை போக்குகிறது. அதாவது பரமாத்மா ஒருவனே, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், ஞானானந்தமயமான ஸ்வரூபத்தை உடையவன், அனைவருக்கும் அவனே சுவாமி, அவனே சேஷி, எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன் அவன், தீய குணங்கள் சிறிதும் இல்லாதவன் அவன், திவ்யமங்கள விக்கிரகத்தோடு, அதாவது உயரிய திருமேனியோடு, அப்ராகிருதமான திருமேனியோடு கூடியவன், ஸ்ரீமான்,
பிராட்டியை விட்டு சிறிதும் பிரியாதவன், பிராட்டியோடு சேர்ந்தே உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பவன். இப்படி எல்லாம் தெரிவிக்கிறது. ஜகத்காரணம் பிறர் சொல்வது போல நிமித்த காரணமாக மாத்திரமில்லாது உபாதான காரணமாகவும் இருப்பவன் இவன். பரமகாருணிகோ பகவான், சர்வஜன், சர்வசக்தன், சர்வ பலப்பிரதன், பரத்வமும் சௌலபியமும் அதாவது உயர்வும் எளிமையும் ஒருங்கே உடையவன் இந்த சர்வேஸ்வரன். இவ்வாறு தத்துவார்த்தங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து எம்பும் பகவத் ராமானுஜரின் ஸ்ரீசூக்திகள் ஒரு முறை குருமுகமாக நன்கு காலக்ஷேபம் செய்தவர்களுக்கு அடிக்கடி படித்து சிந்தனை செய்து அனுபவிக்கும்படி இந்த ஸ்ரீசூக்திகளே நம்மை தூண்டும். அத்தகு காம்பீரியமும் நடை அழகும் எளிமையும் கொண்டவை இந்த ஸ்ரீசூக்திகள். அத்தனை ருச்சியாக இருக்கும், பரம போக்கியமாகவும் பாவனமாகவும் இருக்கும். வெளிப்புறம் கண்டு உணரப்படுபவை பராக். டாக்டர் வி.என். வேதாந்த சிங்கன் தெரிவிக்கிறார், வெளிப்புறம் கண்டு உணரப்படுபவை பராக். உட்புறம் நோக்கி அறிய வேண்டியது ஜீவன் மற்றும் பரபிரம்மம் பற்றியது, அது பிரத்யக். பிரத்யக் தத்துவம்னா ஜீவன் உள்புறம் நோக்கி அறிய வேண்டியது, ஜீவன் மற்றும் பரபிரம்மம் பற்றியது, அது பிரத்யக். இதை அறிய உதவும் தீபம் அல்லது தீபிகா எது? ஸ்ரீ ராமானுஜரின் ஸ்ரீசூக்திகள். இதில் பரமாத்மா பற்றிய ஞானம், கலுஷம், தோஷம் உள்ளது. அது எப்படி ஏற்படுகிறது? இந்த தோஷம் பரமாத்மா பற்றிய ஞானம். பரமாத்மா நிர்குணன் என்க சிலர், அவன் ருத்ராதி தேவதைகளில் ஒருவன் என்று சொல்பவர் சிலர். பரமாத்மா திரிமூர்த்திகளிலிருந்து வேறுபட்டவன், மேம்பட்ட இன்னொருவன் என்பர் சிலர். பரமாத்மா சிருஷ்டிக்கு நிமித்த காரணம் மட்டுமே என்பர் சிலர், உபாதான காரணத்தை மறுத்து. தேகாத்ம பிரமம், சுதந்திர பிரமம், தேவதாந்திர பிரமம்னு பிரமங்கள் வருகிறது. அகலுஷ ஞானம் என்று குண விக்கிரக விபூதி முதலானவை கூடியவன் அவன். அவனே நிமித்த மற்றும் உபாதான காரணம் என்று அறிவது. இப்படிப்பட்ட சரியான ஞானம் ஏற்படாத வரையில் ஒரு பசி, நமக்கு ஒரு அறிவு பசி, ஒரு துர்தசை, ஒரு பரபரப்பு இவையெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தீர ஒரு பழம், நல்ல பழுத்த பழம் பரிபக்குவ தசையில் கிடைப்பது, சுலபமாக கையால் பறித்து சாப்பிட்டு கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம் பசியை. எது அதுனா உடையவருடைய ஸ்ரீசூக்திகள். அனுக்ஷணம், ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவித்து உய்யலாம். அவை நம்மை சிந்திக்க வைத்து லாபம் பெறும்படி நம்மை தூண்டும் பெருமை உடையவருடைய ஸ்ரீசூக்திகள். இதில் இருக்கிற விசேஷ கருத்துக்கள் என்ன அப்படின்னா, யதீந்திர கிரந்தங்கள் தீபம் என்றோம். பொருத்தம் பாரு, தீபம் என்பது இருட்டை அகற்றும், எந்த சூக்ஷ்மமான வஸ்துவையும் காண வைக்கும். இந்த யதீந்திர கிரந்தங்கள் தீபம் நுண்ணிய, மிக மிக நுண்ணிய ஆத்ம தத்துவத்தை நாம் காண வைக்கிறது. தீபங்கள் பாத்திரங்களில் இருக்கும், அகலில் இருக்கும், இன்று டியூப்லைட்டுகளில் இருக்கும். யதீந்திர ஸ்ரீசுக்திகள் சத் பாத்திரத்தில் பிரகாசிக்கும். விளக்குகள் எண்ணெய் கேட்கும். இந்த நூல்களை கற்றுத்தேர ஆசை கேட்கும், விருப்பம் கேட்கும். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா. ஸோ பழைய காலத்து தீபங்கள் திரிகள் கேட்கும். இந்த நூல் கற்க ஜிக்ஞாசா தசை தேவை. ஜிக்ஞாசானா அறிய வேண்டும் என்ற வேட்கை, ஆசை, ஆர்வம், அது வேணும். மற்ற கிரந்தங்கள் மூலம் உண்மையாக இருக்க வேண்டிய ஆத்ம ஞானம் ஏற்படாது. இது ஏற்பட உதவுகிறது யதீந்திர கிரந்தங்கள், யதீந்திர கிரந்தங்களாகிய தீபங்கள். ஏன்னா இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சாங்கிய மதம் ஜீவனுக்கு கர்த்திருவம் இல்லை என்பர், அவனுக்கு செயல்பாடே இல்லை என்பர். மற்றையோர்கள் அவன் சுதந்திர கர்த்தா என்பர், ஜீவன் சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக வேலை செய்ய முடியும். ஆத்மாவுக்கு ஞாத்திருவம் இல்லை என்பர் அத்வைதிகள். நையாயிகர் ஆத்மா ஜடம் என்பர். சாங்கியர் நையாயிகர் ஆத்மா விபு என்பர், ஜீவாத்மா எங்கும் பரவி இருக்கிறது என்பர். ஜைனர்கள் ஜீவன் தேக சமம், அத்தனை பரிமாணம் என்பர். யானைக்கு அவ்வளோ பெரிய ஜீவன், எறும்புக்கு அவ்வளோ சின்ன ஜீவன் என்பர். அத்வைதிகள் ஜீவாத்மா தான் பிரம்மம் என்பர், வேறு அல்ல என்பர். பாஸ்கரர்கள் அவர்களுடைய அத்வைத்தம் பிரம்மத்திலிருந்து பிக்னம், அபின்னம் என்பர். பலவாதிகளும் ஜீவன் பிரம்மத்திற்கு ஆதேயம், அதாவது இதற்கு பிரம்மம் ஆதாரம், இது பிரம்மத்தால் நியமிக்கப்படுகிறது,
பிரம்மத்துக்கு சேஷம், பிரம்மத்துக்கு அபிருதக் சித்தம் என்றெல்லாம் உணர்வதே கிடையாது அவர்கள். இவற்றை யதீந்திர கிரந்தங்கள் மறுத்து உண்மை நிலையை ஸ்தாபிக்கிறது. என்ன உண்மை நிலைனா, ஜீவாத்மா ஞாதா, அறிவுடையது, அறிவது. ஜீவாத்மா கர்த்தா, பரதந்திர தசைதான். பரமாத்மாவுடைய பராதீனனாக இருப்பவன். ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசம், ஜீவாத்மா அஜடம், ஜீவாத்மா அணுவளவு மட்டுமே. ஜீவாத்மா பிரம்மத்திலிருந்து வேறானது. ஜீவாத்மாவிற்கு பிரம்மமே ஆதாரம், இது ஆதேயம். ஜீவன் பிரம்மத்தால் நியமிக்கப்பட்டு இயங்குவது. ஜீவன் பிரம்மத்துக்கு சேஷம், ஜீவன் பிரம்மத்திலிருந்து வேறானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் ஸ்ரீபாஷ்யகார நூல்களிலிருந்து அறிந்து தேரக்கூடும். ஆகவே ஜீவாத்ம ஞானம் ஏற்பட ஸ்ரீபாஷ்யகார நூல்களாகிற தீபம் அத்தியாவசியம், ரொம்ப அவசியம். மேலும் அந்த நூல் விளக்கு பரதத்துவ ஞானத்தை விளக்குகிறது, தெளிவிக்கிறது, கலக்கமில்லாத அறிவை கொடுக்கிறது. பரமாத்மா நிர்குணன், பிரம்மா ருத்ராதி மூவரில் ஒருவன், அதிலிருந்து வேறுபட்ட இன்னொருவன், நிமித்த காரணம் மட்டுமே. இப்படியெல்லாம் நம்பி நின்றால் அது வேத விருத்தம், தப்பான அறிவு. அதனால் ஆத்ம கல்யாணம், நல் மங்களம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. குணம், விக்கிரகம், விபூதி முதலானவை உடையவன், நிமித்தம் மற்றும் உபாதான காரணம் அவனே. அவனே ஸ்ரீயப்பதி நாராயணன். இதுவே அகலுஷ பரதத்துவ ஞானம், குறைவில்லாத பரதத்துவ ஞானம். இது போதாயன நூல்களில் கிடைக்கிறது, ஆனால் எளிதாக கிடைக்கவில்லை. அதனால் சாரார்த்தம் என்னன்னா, பலதும் நாம் படித்து குழம்பி நிற்கிறோம். பசி, அறிவு பசி, ஞான பசி, உயிருக்கு ஆபத்து, சம்சாரத்தை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். எப்படி? உடல் தங்கி தாக்கு பிடிக்குமான்னு தெரியல, அவ்வளவு பசி. அப்போது கையால் பறிக்கும்படியாக 8 இடத்தில் ஒரு வாழைப்பழம், மாம்பழம் சுலபமாக எடுத்து உண்ணலாம். பசியும் அடங்குகிறது. எதை கொண்டு? யதீந்திர நூல்களால். இந்த நூல்களினால் இன்னொரு லாபம், ஒவ்வொரு க்ஷணமும் படித்து மேன்மேலும் லாபம் அடையலாம், மேன்மேலும் ரசிக்கலாம். போக்கியம், நம்மை தம்மில் ஈடுபடச் செய்யும் அந்த ஸ்ரீசுக்திகள் ஒவ்வொரு க்ஷணமும் ஈடுபடுத்தும். குணச்சிறப்புடைய வஸ்துக்கள் அப்படித்தானே. நல்ல சங்கீதம், நல்ல நூல், நல்ல சித்திரம் எல்லாம் ஆக்கர்ஷிக்கும், விடாது நம்மை பார்க்க வைக்கும், பயிலச் செய்யும், தூண்டும். அப்படி ஸ்ரீ யதிராஜ ஸ்ரீசுக்திகள் அத்தகைய காம்பீரியம், அத்தகைய நடை அழகு, அத்தகைய எளிமை. இப்படி ஆச்சரியமாக டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனும் தெளிவுரையில் தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.